என்னதான் இந்தியாவில் நிறைய க்ளாத்திங் பிராண்ட் இருந்தால் கூட இந்த ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் பீரியட்லேயே வேறு லெவலில் க்ரோத் ஆகிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். எப்படி ஒரு பொருளை மார்க்கெட்டிங்கே பண்ணாமல் மார்க்கெட் பண்ணி க்ரோத் ஆகிருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100 வாங்கின பொருள் 1000 விற்றா அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 100 வாங்க அந்த 300 விற்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் தான் கம்மியாக இருந்தால் கூட அதிகமான வால்யூம் அதிகமாக விற்கிறதுனால மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது வேறு லெவலில் விற்று சக்ஸஸாக இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்டட் கஸ்டமர். இந்தியா போல கண்ட்ரியில் நிறைய பேர் இருந்தால் கூட முக்கால்வாசி பேர் எப்படி இருக்கும் மைண்ட் செட் இருக்குன்னா, நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து நல்லா சீப்பான விலை கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரியான இருக்க கஸ்டமருக்கு பேஸ் பண்ணி இவங்களோட டார்கெட் இருந்ததுனால வேலை ரீச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அவுட்லெட்ஸும் பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 அந்த மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதுனால வேறு லெவலில் வந்து ரீச் ஆகுது, வேறு லெவலில் க்ரோத் ஆகுது. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸே கிடையாது. காரணம், ஆன்லைனில் இவங்க போயிட்டாங்கன்னா இதே ப்ரைஸுக்கு விற்க முடியாது. அவங்க வந்து அந்த